புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் 24ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் கூடுகிறது. அன்று மதியம் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் என்று தற்காலிக பேரவைத் தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 16வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் 20/5/2026 அன்று பேரவைக் கூட்டத்தில் நடைபெற்றது. அன்றைய தினம் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் சட்டப்பேரவை வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூட்டப்படுகிறது. அன்றைய தினம் காலை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சட்டப்பேரவையில் உரையாற்றுவார். அன்று மதியம் 3 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி 2026-2027 ஆண்டுக்கான நிதிநிலை தாக்கல் செய்வார். துணைநிலை ஆளுநர் உரை மற்றும் முதல்வரின் பட்ஜெட் உரை நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் பேரவை நடக்கும் என முடிவு எடுக்கப்படும். ஒரே நாளில் ஆளுநர் உரை, பட்ஜெட் தாக்கல் ஏற்கனவே 2021 நடந்துள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மாநில அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் அவைத் தலைவர் SP சிவக்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ், கண்ணன் மற்றும் திமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் அருகிலிருந்து அமைதி ஊர்வலமாக வந்து அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கனமழை காரணமாக தனியார் நிறுவனத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் சுவரை ஒட்டி தள்ளுவண்டி உணவகம் நடத்தி வந்த முதியவர் உயிரிழந்தார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் லாரி முனையம் அருகில் தனியார் கொரியர் கம்பெனி உள்ளது. இந்த கம்பெனி சுற்றி 15 அடி உயர மதில் சுவர் அமைத்துள்ளனர். புதுச்சேரியில் நேற்றிரவு கனமழை பெய்தது. அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அந்த மதில் சுவர் நேற்றிரவு 9 மணி அளவில் திடீரென இடிந்தது. சுவர் கீழ் தள்ளுவண்டியில் உணவு கடை நடத்தி வந்தவர் மீது விழுந்தது. கடையில் இருந்த ஊழியர்கள், மழைக்காக ஒதுங்கி நின்றவர்கள் மதில் சுவர் இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டு அலறினர். தகவல் அறிந்த புதுச்சேரி கோரிமேடு தீயணைப்பு வீரர்கள், போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த DIG சத்யசுந்தரம், சீனியர் SP கலைவாணன், ஸ்ருதி உள்ளிட்டோர் உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து மீட்பு பணிகளை முடக்கிவிட்டு துரிதப்படுத்தினர். அப்போது இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 2 பெண்களை 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதியவர் ஒருவர் இடுபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பெரியார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலய ஆடி திருவிழாவை ஒட்டி நடந்த பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பக்தியுடன் பங்கேற்று தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பால்குடங்கள் பெண்கள் தலையில் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக பக்தி முழக்கங்களுடன் ஊர்வலமாக வந்து ஆலயத்தை அடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். திருவிழா ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் ஆடி பெருவிழா 2ஆம் நாள் விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழு நீரம்மன் ஆலய ஆடி பெருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றதை அடுத்து வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு விழாக்குழுவினர் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் ஆலய நிர்வாகிகள், விழாக்குழுவினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வரும் 21ஆம் தேதி நடைபெறும் 9 நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெற உள்ளது. உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மார்ட்டின் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு தாய்ப்பால் வங்கி உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள் தேவை என மருத்துவமனை சார்பில் மார்ட்டின் அறக்கட்டளைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மார்ட்டின் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் 100வது உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உத்தரவின்படி மார்ட்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான தாய்ப்பால் வங்கி மருந்து உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. இதனை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளரும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் நிறுவனர் மற்றும் பட்டய தலைவருமான ராம்குமார் மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் ஐயப்பன், மார்ட்டின் குழும CSR மேலாளர் திவாகரன், காமராஜ் நகர் தொகுதி குறைதீர் குழு பொறுப்பாளர் முகமது ஷாஜிதா, ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் துணைத் தலைவர் ஹேமராணி, செயலாளர் ராஜேஸ்வரி, ரோட்டரி சங்க மருத்துவ திட்ட இயக்குநர் பத்ரிநாத் உள்ளிட்ட ரோட்டரி சங்க நிர்வாகிகள், மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். சூப்பர் எல் நீனோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறையினரிடம் மஜ்லிஸ் கட்சி சார்பில் மனு வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தலுக்கு முன்பு தொடங்கி பாதியிலேயே நிறுத்தப்பட்ட சாலை பணிகளை உடனடியாக முடிக்கவும், புதுத்துறையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்காக தோண்டப்பட்ட சாலைகளை தரமாக சீரமைக்க வலியுறுத்தியும் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரிடம் மனு அளித்தனர். மாநில பொதுச் செயலாளர் ஷாஜகான், சூப்பர் எல் நீனோ தாக்கம் காரணமாக காரைக்காலிலும் கடுமையான வெப்ப அலை மற்றும் திடீர் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டி மாவட்டம் முழுவதும் வடிகால், மழைநீர் வடிகால்கள் மற்றும் நீர்வழித் தடங்களை தூர்வாரி சீரமைக்கும் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சாலை பணிகள் மற்றும் மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் ஆய்வக சேவை முடங்கியுள்ளதால் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என போராளிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகத்தில் எரிவாயு சிலிண்டர் இல்லாததால் கடந்த 3 நாட்களாக மலம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் நடைபெறாமல் முடங்கியுள்ளதாக காரைக்கால் போராளிகள் குழு தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் குற்றம் சாட்டினார். இதனால் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட பல நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தேவையான எரிவாயு சிலிண்டரை உடனடியாக வழங்கி ஆய்வக சேவையை மீண்டும் தொடங்க மருத்துவமனை நிர்வாகம், சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் காரைக்கால் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என காரைக்கால் போராளிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. முத்திரையர் பாளையத்தில் கஞ்சா விற்பனை செய்த 5 பேரை போலீசார் கைது செய்து 1.5 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி முத்திரையார் பாளையம் பம்ப் ஹவுஸ் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். போலீசாரை கண்டதும் 2 மோட்டார் சைக்கிளில் தப்பி ஓட முயன்ற ரெட்டிசாவடி பூசாரி பாளையத்தை சேர்ந்த ஷர்மா வயது 19, வீராம்பட்டினம் சிங்காரவேல் நகரை சேர்ந்த கோகுல் வயது 18, பூமியான்பேட்டை ஜவஹர் நகரை சேர்ந்த நரேந்திரன் வயது 19, ரெட்டியார் பாளையம் லூயிஸ் ரெட்டியார் தோட்டம் பகுதியை சேர்ந்த பிரசன்னா வயது 19,
பூத்துறை காசிபாளையத்தை சேர்ந்த ரோஹித் வயது 18 ஆகிய 5 பேரை விரட்டி பிடித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் கஞ்சா சிறு பொட்டலங்களாக பிரித்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. 250 கிராம் கஞ்சா, 2 மோட்டார் சைக்கிள் மற்றும் 2 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து சர்மா அளித்த தகவலின் பேரில் அவரது வீட்டு அருகே பதுக்கி வைத்திருந்த 1 கிலோ 340 கிராம் கஞ்சாவை கைப்பற்றினர். இதன் மூலம் மொத்தம் 1 கிலோ 590 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட கோகுல் மீது ஏற்கனவே கஞ்சா விற்பனை வழக்கும் சர்மா மீது போக்சோ வழக்கும் நிலுவையில் இருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசத்தை காப்போம் பிரச்சார நடைப்பயணம் தொடங்கியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேசத்தை காப்போம் என்ற தலைப்பில் நடைபெறும் பிரச்சார நடைப்பயணம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருச்சிற்றம்பலம் கூட்டு சாலையில் தொடங்கியது. மாநில செயலாளர் வீரபாண்டியன் நடைப்பயணத்தை தொடங்கி வைத்தார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நடைப்பயணத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், வேலையின்மை ஒழிப்பு, தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெறுதல், விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, சிறு குறு தொழில்களுக்கு நலவாரியம் அமைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்படுகின்றன. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மாநில செயலாளர் வீரபாண்டியன், விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும், மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும், கல்வி மற்றும் மருத்துவத் துறைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி அவற்றை அரசின் முழு பொறுப்பில் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 72 அடி மகா பிரத்யங்கரா காளிக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். மொரட்டாண்டியில் உள்ள உலகின் மிக உயரமான 72 அடி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி ஆலயத்தில் ஆடி மாத 4வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் நீல நிற புடவை அணிந்து சக்தி கரகம், தீச்சட்டி ஏந்தி பால்குடங்களுடன் ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். தொடர்ந்து மஞ்சள் அபிஷேகம், சிறப்பு ஆராதனை மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. விழாவில் வானூர் மாவட்ட உரிமையல் நீதிபதி பொன்வேந்தன் தம்பதியினர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் அனைவருக்கும் ஆலய நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. குருமமாம்பேட் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகளை எம்எல்ஏ கார்த்திகேயன் வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமமாம்பேட் ஹவுசிங் போர்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எம்எல்ஏ கார்த்திகேயன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். அப்போது அவர் அரசு வழங்கும் நலத்திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்தி விடாமுயற்சியுடன் படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.